Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 8.21 எடுத்துக்காட்டு 8.21 நன்கு கழைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட் சீட்டு, சிவப்பு நிற ராசா, முக சீட்டு, என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. From a well shuffled pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting red card, heart card, red king, face card, number card. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த வெல் சஃபிள்டு பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ், நன்கு கழைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டு இப்படி தான் இருக்கும். படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பேடு, ஹார்ட்டு, கிளவர், டைமண்ட் 4 இது இருக்கும். ஸோ ஒவ்வொன்றில் என்ன இருக்கும், 13 கார்டு இருக்கும். சரியா? ஸோ அதோட ஆர்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மள்ட்ட 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று ரெட் கார்டு எத்தனை, அப்புறம் ஹார்ட் கார்டு எத்தனை, ரெட் கிங்கு, ஃபேஸ் கார்டு, நம்பர் கார்டு, இந்த மாதிரி 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெட் கார்டு கேட்டிருக்காங்க. சிவப்பு நிற சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏ பி த ஈவன் கெட்டிங் ரெட் கார்டு. ஏ என்பது சிவப்பு சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க. சரியா? சரி, இந்த படத்தை பாருங்களேன். படத்தில் சிவப்பு கார்டு இங்கே என்ன தானே இருக்குது, 13 இருக்கா. அதேமாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 13 இருக்கா. 13 கூட்டலாம் 26. ஸோ என் ஆஃப் ஏ எவ்வளவு, 26. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் கார்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். மொத்தம் என் ஆஃப் எஸ்ங்கிறது எத்தனை, 52 கார்டு. ஸோ என் ஆஃப் ஏங்கிறது 26, என் ஆஃப் எஸ்ங்கிறது 52. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1/2 வரும். ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷினை பாருங்கள். ஹார்ட் கார்டு படத்தை பாருங்கள். ஹார்ட் கார்டு எத்தனை இருக்குது, இந்த டேபிளில் பாருங்கள். ஹார்ட் கார்டு 13 இருக்கா. ஸோ நம்ம பி அப்படிங்கிறது என்னென்னு வச்சுக்கிறோன்னா லெட் பி பி த ஈவெண்ட் கெட்டிங் ஹார்ட் கார்டு. பி என்பது ஹார்ட் கார்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ என் ஆஃப் பி பார்த்திங்கன்னா படத்தில் எத்தனை கிடச்சிது, ஹார்ட்டு 13 கிடச்சிதா. ஸோ என் ஆஃப் பிங்கிறது 13. அப்போ பி ஆஃப் பிக்கு ஃபார்முலா என்ன, என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பினா 13, என் ஆஃப் எஸ்னால் 52. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1/4 வரும். அடுத்த கொஷின் தேர்ட் கொஷின் என்னென்னா ரெட் கிங்கு. ரெட் கிங்கு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட பாருங்களேன், ரெட் கலரில் எத்தனை இருக்குது, 2 டைப் இருக்குது. அதில் கிங்கு இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. ஸோ எத்தனை, 2 இடத்துல தான் ரெட் கிங் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சி அப்படிங்கிறத ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ரெட் கிங், சிவப்பு ராசா கிடைப்பதற்கான நிகழ்ச்சி சி என்க அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ என் ஆஃப் சி எத்தனை, படத்தில் இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ரவுண்ட் பண்ணி காட்டினேன் இல்லை, எத்தனை ரெட் கலர் கிங் இருக்குது பாருங்கள். 2 ரெட் கலர் கிங் தான் இருக்குது. ஸோ அப்போ என் ஆஃப் சி எவ்வளவு, 2. பி ஆஃப் சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சியோட வேல்யூ எத்தனை, 2. என் ஆஃப் எஸோட வேல்யூ என்ன, 52. கேன்சல் பண்ணால் 1/26 வரும். அடுத்தது ஃபோர்த் கொஷின் என்னென்னா ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 4 டைப்பான ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா. இங்கே பாருங்கள், ஜே, கியூ, கே, ஏ. சரியா? இதில் எத்தனை இருக்குது, 4 டைப் இருக்குது. அப்புறம் சாரி, ஏ வராது இதில், ஃபேஸ் இதில் வராதில்ல, ஜே, கியூ, கே. அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 1 2 3 1 2 3. மொத்தம் 4 டைப்பில் ஒவ்வொன்றிலையும் 3 கார்டு இருந்தால் மொத்தம் 12. ஸோ டி அப்படிங்கிறது என்னென்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபேஸ் கார்டு, முக சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி டி என்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதில் எதெல்லாம் வரும்னா ஜாக், குயின், கிங் இதெல்லாம் வரும். அதாவது ஜே, கியூ, கே இந்த கார்டெல்லாம் வரும். என் ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கணுன்னா 4 டைப்பு மொத்தம், அதில் 3 4 3 12. சரியா? ஸோ 4 3 12னா இதான் என் ஆஃப் டி. பி ஆஃப் டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, என் ஆஃப் டி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் டியோட வேல்யூ என்னது, 12. என் ஆஃப் எஸோட வேல்யூ 52. ஸோ 12ல் 12 அடிச்சிக்கலாமா. அதுக்கு ஃபோர்த் டேபிள் அடித்தோம்னா இது வந்து 3 வரும், இது வந்து 13 வரும். ஸோ 3/13. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர்டு கார்டு. இதில் பாருங்கள், நம்பர்டு கார்டு எது,
எதெல்லாம் நம்பர் கார்டு இதில் ஏ ஜே கியூகே இதெல்லாம் விட்ருங்க. மிச்சம் இந்த 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கா, இது எத்தனை இருக்குது, மொத்தம் 4 டைப் இருக்குது. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ பி த ஈவன் கெட்டிங் நம்பர்டு கார்டு, என் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? எதெல்லாம் என் சீட்டு, 2 3 4 5 6 7 8 9 10 இதெல்லாமே மொத்தம் எத்தனை இருக்குது, இதில் 9 இருக்குது. 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கா, இப்போ 4 × 9 36. அப்போ என்ஆஃபியோட வேல்யூ என்ன, 36. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நம்பர்டு கார்டு, என் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவுக்கு ஃபார்முலா என்னென்னா P of E ஈக்குவல் டு N of E டிவைடட் பை N of S. ஸோ N of E அப்படிங்கிறது 36, N of S அப்படிங்கிறது 52. கேன்சல் பண்ணால் 9/13 வரும். 4th டேபிளில் கேன்சல் பண்ணால்.